அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நான் கருப்பையா உயர்கல்வி ஆலோசகர். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களை கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த ஜேஇ சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுக்குறப்ப நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஐஐடியில் சேர விரும்புகிறேன், இல்லைனா என் குழந்தைங்க வந்து ஐஐடியில் சேர விரும்புகிறாங்க, நாங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் எங்களுக்கு ஐஐடியில் சீட்டு கிடைக்கும். இதுதான் வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. மற்றும் காமனாக ஆஸ் எ பேரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைகளுங்கிறது ஐஐடிஸில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பேரண்ட்ஸோட கனவுகளாக இருக்குது. அப்போ அந்த ஐஐடியில் படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் எவ்வளோ மார்க் எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய ஜேஇ சம்மந்தமாக ஐஐடி சம்மந்தமாக எல்லாமே தகவல்கள் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க என்னோடய வீடியோஸில் போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். பேசிக்கான ஒரு டீட்டெயில் மட்டும் இந்த வீடியோவில் கொடுத்துக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஐஐடி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்குது. எத்தனை சீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17,760 சீட் இருக்குங்க. இவ்வளோ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடியோட எண்ணிக்கை. மற்றும் ஐஐடி சீட்ஸோட எண்ணிக்கைங்கிறது வெறும் 17,760 சீட்டு தான் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதணும். இந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாம் வந்து கடந்த வருஷம் ஒரு 15 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதி அதோட ரிசல்ட்ஸில் வரக்கூடிய முதல் 2.5 லட்சம் பேர் பேஸ்ட் அப்பான் கம்யூனிட்டியை பொறுத்தும் பிரிப்பாங்க, கேட்டகரியை பொறுத்தும் பிரிப்பாங்க. 2.5 லட்சம் பேர் மட்டும்தான் எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுத போக முடியும். சரிங்களா? அப்போ இந்த 2.5 லட்சம் பேர் ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதினாலும் அதை வச்சு நம்ம விளாட வெறும் 17,760 பேர்த்துக்கு மட்டும்தான் ஐஐடிஸில் சீட் இருக்குதுங்க. ஸோ அப்போ ரிமைனிங் இந்த 17,760 பேர்த்தை தாண்டி ரிமைனிங் ஜேஇஇ அட்வான்ஸ்டு ஸ்கோர் வச்சுருக்கவங்க திருப்பி ஜோசா கவுன்சிலிங்கில் ஜேஇஇ அட்வான்ஸ்டு ஸ்கோரை வச்சு என்ஐடிஸ் ட்ரிபிள் சீட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. நீங்கள் என்ஐடியில் சீட் எடுக்கணும், ட்ரிபிள் ஐடிஸில் சீட் எடுக்கணும்னா கம்பல்சரி உங்களுடைய ஜேஇஇ மெயின் ஸ்கோரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அட்வான்ஸ்டு ஸ்கோரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஜேஇஇ அட்வான்ஸ்டு ஸ்கோருங்கிறது பயன்படக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன பார்த்தீங்கன்னா ஐஐடிஸில் மட்டும்தான். அந்த ஜோசா கவுன்சிலிங்கை விட்டுட்டிங்கன்னா இந்த ஜேஇஇ அட்வான்ஸ்டு வச்சு 2 வகையான கல்லூரிகளை சேரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎஸ்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, திருவனந்தபுரத்தில் இருக்குது. அங்கே சேரணும்னா இந்த ஜேஇஇ அட்வான்ஸ்டு ஸ்கோர் கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னொரு கல்வி நிறுவனம் ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனம். அங்கே சேர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேஇஇ அட்வான்ஸ்டு ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே இந்த ஜேஇஇ அட்வான்ஸ்டு ஸ்கோர் நான் தேடின வரைக்கும் கிடைக்கல. வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்புகிறேங்க. அப்போ இந்த 17,760 பேர்த்தில் ஒருத்தராக வரணும்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும், எவ்வளோ பர்சன்டைல் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பர்சன்டைல் இந்த மார்க்கெல்லாம் வந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் மட்டும் தான் யூஸ் ஆகுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரே ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங். நீங்கள் எவ்வளோ பர்சன்டைல் வாங்கிடுங்க, எவ்வளோ மார்க் வேணாலும் வாங்கிடுங்க, பட் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு யாருனாலே சொல்ல முடியாது. இந்த ரேங்க் வாங்கினவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிறதுல தான் உறுதியான விஷயம் இருக்குது. அப்போ கடந்த வருஷம் அதாவது ஜோசா கவுன்சிலிங் 2024 இந்த 23 ஐஐடிஸையுமே உட்காந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ் எடுத்து அது சம்மந்தப்பட்ட க்ளோசிங் ரேங்க் எடுத்து ஒர்க் பண்ணதில் இந்த 23 ஐஐடிஸ்லையுமே வச்சு கடைசி சீட்டு கேட்டகரி வைஸ் என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்போ இந்த கடைசி சீட்டுங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட் ஐஐடிஸில் கிடைக்காது. ரெண்டாவது விஷயம், டாப் மோஸ்ட் கோர்சஸில் கிடைக்காது. இந்த ஐஐடிஸ்லேயே கடைசி ரேஞ்சஸ் ஆஃப் ஐஐடிஸ்ன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஐஐடிஸை தான் சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெயினான கோர்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. கடைசி கோர்ஸுங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் கோர்சஸ் இல்லைன்னா இன்டர் டிசிப்ளினரி சயின்சஸ். எனக்கு நான் எடுத்திருக்க டேட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கடைசி ரேங்கோட டேட்டா சொல்கிறேன். இன்டர் டிசிப்ளினரி சயின்சஸ்க்கு தான் இந்த சீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியோட கடைசி க்ளோசிங் ரேங்க், ஐஐடியில் ஜோசா 2024 கடைசி க்ளோசிங் ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் கடைசி ரேங்கோட சீட்டுங்கிறது கடைசி சீட்டோட ரேங்க்குங்கிறது 16,968 ஜென்ரல் கேட்டகரி. இந்த ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது ஐஐடியில் சீட்டு கிடச்சிருக்குங்க.
அதே இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு 2524 ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு ஐஐடியில். அதே ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6185க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. எஸ்சி மாணவர்களுக்கு 3302க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் வந்து 1549க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குங்க. இதுதான் கடைசி ரேங்க். இது வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் ஐஐடி லீஸ்ட் கோர்ஸுக்கு வந்து இந்த ரேங்க். அப்போ நீங்கள் இன்னும் டாப் மோஸ்ட் ஐஐடி பாம்பே, ஐஐடி சென்னை, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லியில் நீங்கள் நினைக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கோர்சஸில் சேரணும்னா அப்போ எவ்வளோ ரேங்க் வாங்கணுங்கிறத யோசிங்க. இது மாதிரி என்னால் வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஐஐடியில் என்ன பிரான்ச்சுக்கு என்ன ரேங்க் எடுத்தால் சீட்டு கிடைக்கும், எந்த என்ஐடியில் என்ன பிரான்ச்சுக்கு என்ன ரேங்க் எடுத்தால் கிடைக்கும், என்ன ட்ரிபிள் ஐடியில் என்ன பிரான்ச்சுக்கு என்ன ரேங்க் எடுத்தால் கிடைக்கும், இது எல்லா விஷயங்களையும் என்னால் சொல்ல முடியும். இது வந்து நம்ம அட் த டைம் ஆஃப் ஜோசா கவுன்சிலிங் போய்க்கலாம். இப்போதைக்கு என் சைடு வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு வந்து எனக்கு ஐஐடிஸில் சீட் எடுக்கணும், என்ஐடிஸில் சீட் கிடைக்கணும் அப்படின்லாம் நினச்சி படிக்காமல் ஜேடபிள்யூ மெயினில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஸ்கோர் வாங்கணும். நல்ல ஸ்கோர்னால் ஒரு 80 வாங்கினா 10மான்னு கேட்டால் கிடையாது, 90 வாங்கினா 10மான்னு கேட்டால் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எபவ் 97% மேலே வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு அதை பேஸ் பண்ணின்னு மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்து ஐஐடியில் படிக்கணும், என்ஐடியில் படிக்கணும்னு நினச்சலாம் வந்து படிக்க வேண்டாம். முதல்ல வந்து ஜேடபிள்யூ எக்ஸாமில் நல்ல ஸ்கோருங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 97% மேலேயாச்சும் சீட் வாங்கினா மட்டும்தான் என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் பற்றிலாம் யோசிக்கவே முடியும். இல்லைன்னா சீட்டு கிடைக்காது. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள். கீழே கமெண்ட்ஸில் கடந்த வருஷம் பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸாக வாலண்டியராக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் எழுத போகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. 97%ங்கிறத லீஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 97க்கு கீழே கம்மியாகிடுச்சுன்னா சீட் இல்லைங்கிறத இப்போயே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைகளை மோர் தென் 97%க்கு மேலே வாங்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். இதுதான் தமிழ்நாடு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெக்வெஸ்ட்டாக நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஐஐடி ரேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், என்ஐடி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், ட்ரிபிள் ஐடி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், GFTIன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.